வணக்கம்மா. எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேம்மா. அப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாம்மா, வீட்டில் வளர்க்கும் காய்கறிகள். அதாவது ஈஸியாக வளருது. நமக்கு பலன் கொடுக்கணும், பலனும் கூட கொடுக்கணும், செடிகளும் நல்லா வளர்ச்சி அடையணும். நிறைய டிப்ஸு சொல்கிறேம்மா, பொறுமையாக தள்ளி விடாத கேளுங்க, சரிங்களா? இப்போ நம்ம விதை போட்டு நாற்றா எடுத்து நடுற அந்த காய்கறியை பற்றி எடுத்து சொல்ல போகிறோம்மா. மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், இது 4 ஐட்டமுமே. தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், இவங்க நாலுமே இந்த மாதிரி ஒரு சின்ன குரோ பேக்லேயோ ஒரு பாத்திரத்தில் எதுலேயோ மண் போட்டு ஃபஸ்ட்டு விதையை நம்ம தூவிடணும். விதையை தூவிட்டு மண் கொஞ்சம் நல்லா நல்ல மண்ணுனா கொஞ்சம் உயிர் சத்து இருக்கிற மாதிரி அதில் விதையை போட்டு மேலே 1 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சுக்கு மண்ணை தூவிட்டு, இது பாயிண்ட் நம்பர் 1. ஃபஸ்ட்டு இதெல்லாம் விதை போட்டு தான் நம்ம நாற்றா நடவு பண்ணணும். இது பாயிண்ட் 1. 21 நாள் அது வளரணும். தண்ணி நம்ம ஊற்றக்கூடாதுமா. தண்ணி தெளிக்கிறது கூட நம்ம விதை போட்டு மண்ணை போட்டு மூடிட்டோம், நம்ம கையால் தெளிக்கிறது கூட தண்ணி போய் வேகமாக அந்த விதை மேலே விழக்கூடாது, சரிங்களா? ஏன்னா துளிர் வந்தாங்கன்னா அந்த துளிர் பாதிக்கும். ஸ்ப்ரே பண்ணணும். இந்த 200 கொக்கோ கோலா 200 பாட்டில் என்ன சொல்லுவாங்க, கொக்கோ கோலா மாசா பாட்டில்லாம் இருக்குங்களா, அந்த மூடியில் லைட்டாக ஹோல் போட்டு அது மூலமாகவும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் பாட்டில் மூலிமா ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு 21 நாள் ஆனவுடனே செடிகள் நாற்று அளவுக்கு ஒரு அடிக்கு வளர ஆரம்பிச்சிருவாங்கம்மா. எல்லாம் கத்திரி செடியும் அப்படி தான், மிளகாயும் அப்படி தான், வெண்டையும் அப்படி தான், தக்காளியும் அப்படி தான். வளர ஆரம்பித்த உடனே தான் நம்ம தொட்டி மாற்றணும். தொட்டியோ இல்லை வேறு இடமோ நிலத்துலையோ இல்லை வீட்டு தோட்டம் மண் பூமியில் வச்சாலும் நீங்கள் அந்த செடியோட தண்டு கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். அப்போ அதை மாற்றணும். நான் டெரஸ் கார்டனில் மாற்ற போகிறேன்னா, நீங்கள் எதில் விதை போட்டிங்களோ அந்த விதை அந்த செடியோடு இருக்கிற மண்ணையும் சேர்த்து, அந்த கீழ் செடியில் வேர் இருக்குல்ல, வேரில் மண் இருக்குல்ல, அந்த மண்ணோடு சேர்த்து எடுத்து நடுங்க. அப்போ தான் செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது 3வது பாயிண்ட்டா? ஆமாம். தண்ணி ஸ்ப்ரே 2. அடுத்து 4வது பாயிண்ட்டுமா, மாலையில் தான் நடணும், சாயந்தரத்தில் தான் நடணும். ஏன்னா இது சம்மர் சீசனு. மாலையில் தான் நம்ம நடணும். அப்போ தான் நைட்டு கூலிங்கான காற்றுல செடிகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க, சரிங்களா? அப்புறம் அவங்களுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அவங்க ஒரு 2 அடி வளருவாங்க. 2 அடி வளர்ந்து ஃபஸ்ட்டு பூ வைக்கிறாங்க. கத்திரி பூ வச்சாலும், தக்காளி பூ வச்சாலும், மிளகாய் பூ வச்சாலும், எது வைக்குதோ ஃபஸ்ட்டு வைக்கிற பூவை கிள்ளிடுங்க, சரிங்களா? இந்த மிளகாயெல்லாம் நான் கிள்ளி தான் வளர்த்துருக்கேன் பாருங்கள். கார்னரில் கிள்ளிடுவேன். கிள்ளினதுக்கப்புறம் தான் அவங்க கிளை பிரிவாங்க. பூ ஸ்டார்டிங்கிலே இங்கேயே கிள்ளிடுவோம்மா. இதை கிள்ளலம்மா, அதை இப்போ கிள்ளிடுறேன் பாருங்கள். மிளகாவை இந்த கார்னரில் இப்படி கிள்ளிட்டோம்னா தான் 4 கிளை 5 கிளை அவங்க வருவாங்க. நமக்கு பலன் அதிகமாக இருக்கும். பூக்கிற ஸ்டேஜில் இதை பாருங்கள், பூ வச்சுருக்கு, கிள்ளிட்டம்மா. இந்த மாதிரி கார்னர் கிள்ளணும்மா. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸுமா, சரிங்களா? கிள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாயிண்ட்டை மறந்துட்டோமா, சொல்கிறேன். வாரத்துக்கு ஒரு தடவை இயற்கை உரம் கொடுக்கணும். ஏன்னா நாம் வீட்டு தோட்டத்தில் வளர்றதுனால நம்ம கெமிக்கல் கொடுக்க வேணாம்மா. அதுக்கு நம்ம கடையிலே வாங்கி சாப்பிட்டு போகலாம்ல. அதுக்கு நம்ம மெனக்கிட்டு தோட்டம் வளர்க்கணும். இயற்கையான உரங்கள் தான் கொடுக்கணும். இயற்கையான உரங்கள் என்னென்னான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மணிலா புண்ணாக்கு 2 நாளுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. 2 நாள் ஊற வச்சு லிக்யூடாக தான் கொடுக்கணும். எதுவுமே திடமாக இருக்கக்கூடாது, லிக்யூடாக கொடுக்கணும். 2வது வாழைப்பழம் அமினோ அமிலம் கொடுக்கலாம். 3வது கிச்சன் வேஸ்டேஜ், இந்த சாதம் வடித்த தண்ணி, அரிசி கழுவுனா தண்ணி, மாவு தண்ணிலாம் நல்லா தண்ணி கலந்து திக்னஸ் இல்லாத கொடுக்கணும். கிச்சன் வேஸ்டேஜு. பஞ்சகாவியா இருக்குது. இயற்கையாகவே நிறைய உரங்கள் இருக்குமா, இயற்கை ஃபெர்டிலைசர். இப்போ ஒன்றும் வேணாம், நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு 7 நாளைக்கு கிச்சன் வேஸ்டேஜ் தண்ணியெலாம் போட்டு நம்ம காற்று போகாத அப்பப்போ போட்டு மூடி வச்சிட்டோன்னு வச்சுங்க,
அதை 7 நாள் சென்னா அதில் கொஞ்சம் வெல்லம்லாம் போட்டு வைக்கலாம். போட்டு அதில் தண்ணி கலந்து எல்லாத்துக்கும் ஊற்றலாம். அதெல்லாம் ஒரு சத்து இருக்குமா. அந்த மாதிரி செடிகள் வளர்க்கலாம். நம்ம கத்திரி செடி வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக வளர்ந்துருக்காங்க பாருங்கள். பக்கத்திலே மிளகா இருக்காங்க பாருங்கள். இவங்களாம் கிள்ளி விட்ட மிளகா தான் எத்தனை கிளையாக வளர்ந்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? அப்புறம் பாருங்கம்மா, தக்காளி செடி இது தக்காளி செடி வந்து தானாக வந்த தக்காளி செடிமா. இது 2 பழம் பழுத்து நான் சாப்பிட்டுட்டேன். வரி தக்காளிம்மா இது. இருந்தாலும் இன்னும் பூ வச்சுருக்காங்க பாருங்கள். மஞ்சளாக பூ இருக்குது, தெரியுதாம்மா? இன்னும் பூ வச்சிட்டு வராங்க. இது தானாக வந்த வரி தக்காளி. இது பாருங்கள், நம்ம நடவு செஞ்சு வந்த தக்காளி. சரிங்களா? இதெல்லாம் வீட்டில் நம்ம பயிர் வைக்கிறதுக்கு, வீட்டில் நம்ம வீட்டு தோட்டம் மாதிரி சின்னதாக தோட்டம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம செய்யலாமா. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது நாற்று நட்டு தான் இந்த தக்காளி செடிகளை நான் கொண்டுன்னு வந்தேன். நம்மகிட்ட வந்து தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், சரிங்களா, சுண்டைக்காய், முருங்கைக்காய், கருமுருங்கை, அவரைக்காய், இதெல்லாம் நிறையா இருக்கும். அவரை கொடி வந்து 6 மாதத்து கொடியே இருக்கும். 6 மாதத்தில் பலன் கொடுக்கும். நாட்டு அவரைம்மா இது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே காய்கறி சாப்பிட்லாம். ஆனால் மருந்து இல்லாத, நஞ்சு இல்லாத சாப்பிட்லாம். அது ரொம்ப ஆரோக்கியமானது, நமக்கும் நல்லது. நாம் இதை டெய்லியும் தண்ணி ஊற்றி வளர்த்து வர நமக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். மனசு ஒரு அமைதியாக இருக்கும். நம்மளை பொறுத்த அளவுக்கு மனசு லேசாகிடும். இவங்களை பார்க்க அமைதியாக இருக்கும். இது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? நாமளும் இயற்கையாக விளைவிச்சு காய்கறி சாப்பிட்லாம் நம்ம. சரிங்களா? அதனால் என்னுடைய தோட்டம் என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல்மா. நான் மதியம் 1:30 மணிக்கு டெஸ்ட்டாகவும் எழுதி போடுறேன். காலையில் இந்தமாரி தோட்ட லைவுக்கும் வரேன், வீடியோவும் போடுறேன். அந்த வீடியோ நான் போடுறதில்ல, எப்படி விதை போடுறது, எவ்வளோ நாள் அது வளர்ந்துருக்கு, பழமரம் எப்படி வைக்கிறது, கொடி வகை எப்படி வைக்கிறது, செடி வகை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கம்மா. நன்றிம்மா. தேங்க்யூ.